கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் மத்திகளிலே பிரசங்கிக்க தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக நாம் எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம்? விசுவாசம், ஃபெய்த் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, சின்ன ஒரு ரீகேப் பண்ணுவோம், என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க என்னென்ன பார்த்தோம். முதல்ல அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். அதில் என்னென்ன ஃபெய்த் பார்த்தோம்? கவலைப்படுகிற விசுவாசம், ஒரியிங் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பயத்தின் விசுவாசம், ஃபியரிங் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நன்மைகளை மறந்து விடுகிறோம் என்று சொல்லி. நான்காவதாக டவுட்டிங் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டெட் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து க்ரோயிங் ஃபெய்த். யார்கிட்ட இருந்துச்சு க்ரோயிங் ஃபெய்த்? டெட் ஃபெய்த் யார்கிட்ட இருந்துச்சு? சீஷர்கள், 11 சீஷர்கள் இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம், ஃபெய்த் நமக்கு இருக்கிறது, ஆனாலும் சில நேரங்களிலே, சில இடங்களிலே, சில ஏரியாவில் நமக்கு என்ன இருக்குது? அன்பிலீவும் இருக்கிறது. அப்போ அந்த அன்பிலீவ் நீங்கினா நமக்கு என்ன வரும்? அதிகமான ஒரு ஃபெய்த் வரும் என்று சொல்லி அந்த பிசாசு பிடித்தவனுடைய தகப்பனாரை குறித்து நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? கிரேட் ஃபெய்த் யாருக்கு இருந்துச்சு? ரோம நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன இருந்துச்சு? கிரேட் ஃபெய்த் இருந்துச்சு. அடுத்ததாக யாரை பார்த்தோம்? கானானிய ஸ்திரீ, திருசீதம் என்கின்ற பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு கானானிய ஸ்திரீக்கு அதிக விசுவாசம், கிரேட் ஃபெய்த் இருந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும்? அநேக காரியங்களை நம்ம பார்த்துட்டோம், ஆனால் அதை சம்மரைஸ் பண்ணி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்கப் போகின்றோம். அதைத் தொடர்ந்து கிரேட்டஸ்ட் ஃபெய்த், கிரேட் ஃபெய்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் 2 பேரை. கிரேட்டஸ்ட் ஃபெய்த்துன்னு எங்கேயாவது வேதாகமத்தில் இருக்கா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதற்கு முன்னதாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் தகப்பனே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இங்கே போதிப்பவர்கள் கேட்பவர்கள் என்று ஒருவருமே இல்லை ஆண்டவரே. எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள வாஞ்சியாய் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களை சத்துவப்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்டு தகப்பனே எங்களுடைய விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20, 21 வசனம். உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தானே மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். போதும். எப்படிப்பட்ட விசுவாசம் வேணுமா? கடுகு அளவு விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி. கடுகு, சின்ன ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதுங்கிறார். அப்போ கொஞ்சோண்டு விசுவாசம் இருந்தால் போதுமா? இல்லை. இந்த கடுகு இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் சிறிய தானியம். இந்த தானியத்திற்கும் மற்ற தானியத்திற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, எந்த ஒரு தானியத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த ஸ்ப்ரவுட்டிங் ஜெர்மினேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதிலிருந்து தான் என்னாகும்? அது வளரும். ஆனால் இந்த கடுகில் மட்டும் அது இல்லவே இல்லை.
பார்த்துருக்கீங்களா கடுகையே பார்க்காத மாதிரியே பார்க்குறீங்க நீங்கள். கடுகில் அந்த ஸ்ப்ரவுட்டிங் பாயிண்ட்டே இருக்காது, ஜெர்மினேஷன் பாயிண்ட்டே இருக்காது, முழுமையாக இருக்கும். அதனால் அதை சுலபமாக இரண்டாக பிரித்து விட முடியாது. மற்ற எல்லா தானியத்தையும் ரெண்டாக பிரிக்க முடியும், லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பிரிக்க முடியும். ஆனால் இந்த கடுகை மாத்திரம் பிரிக்கவே முடியாது. முழுமையான விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த கடுகு விதையை கொண்டு பெரிய மரம் வருமா. அப்போ க்ரோயிங் ஃபெய்த், உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும். கடுகை போல இருக்கக்கூடாது. கடுகு அளவு இருந்தால் கூட அது என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். வளர்ந்து ஒரு பெரிய மரமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சரி, இப்போ விசுவாசத்தை எப்படி நீங்களும் நானும் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக நீங்களும் நானும் தேவனை நம்ப வேண்டும். லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யார்கிட்ட சொன்னது? காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல சொல்கிறான். மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. அப்போ தூதனானவன் என்ன சொல்கிறாரு? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவதாக நீங்களும் நானும் தேவனாலே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்ஷடாய், அவர் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் பரிபூர்ண விசுவாசமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அப்படி நம்ம நம்புவோம். ஆனால் சில சமயத்தில் சத்ருவானவன் சொல்லுவான், எல்லா காரியங்களையும் கர்த்தரால் செய்ய முடியும், ஏன்னா இல்லைன்னு சொன்னால் தப்பாயிரும், ஆனால் உனக்கு செய்வாரா? அதை தான் அந்த இடத்துல கொண்டு வருவான். நீங்களும் நானும் சொல்லணும், நான் யார்? அந்த கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள். எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு கர்த்தர் செய்வா? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு இந்த உலகத்தில் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் மீது நீங்களும் நானும் ஃபுல் ட்ரஸ்ட் வைக்கும்போது, நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய விசுவாசம் வளருகிற விசுவாசமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, எபிரேய புஸ்தகம் 10:36 வாசிப்போம். சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை வேண்டும். விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டுமே ஆனால் பொறுமை வேண்டும். அநேக நேரங்களில் நமக்கு அந்த பொறுமை இருக்காது. ஹவு லாங் ஐ கேன் வெயிட் மை லார்ட், இல்லை எத்தனை நாள் நான் காத்திருப்பது? ஒவ்வொரு தாமதத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு தாமதத்திலும் இருக்கிறது. அதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு பொறுமையோடு தேவனுடைய சித்தத்திற்காக, தேவனுடைய நேரம், என்ன நேரம்? கைரோஸ், அந்த நேரத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? வர்த்திக்க முடியும். மூன்றாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமென்றால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பிலீவ், அவிசுவாசத்தை நீக்க வேண்டும். அந்த பிசாசு பிடித்தவனுடைய தகப்பனார் என்ன கேட்டார்? மார்க் 9:24 யாராவது வாசிப்போமா? உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டான். நம்முடைய அவிசுவாசம் சில நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களுடைய ஆதிக்கத்தை பார்த்து நீங்களும் நானும் அந்த அன்பிலீவ் பண்ணுவோமே, ஆனால் அதை நீங்களும் நானும் நீக்க வேண்டும். அப்படி நீக்கும்போது நம்ம எப்படி விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர முடியும் என்று சொல்லி, அப்போ அந்த அவிசுவாசத்தை நீங்களும் நானும் நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமே என்னால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல செல்ல வேண்டும். பேதுரு என்ன செஞ்சார்? மத்தேயு 14:30 ஆண்டவரே என்னை ரட்சியும். யார்கிட்ட கேட்கல? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கல. நம்ம பார்த்தோம். அவருடைய சகோதரன் இடத்துல கேட்கல. யார்கிட்ட கேட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்டார். எபிரேயர்
12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய விசுவாசத்தை தொடங்கவும் முடிக்க செய்யவும் அவராலே கூடும். அவரிடத்துல சென்று நீங்களும் நானும் ஹானஸ்டாக சொல்லணும். அந்த ஏழை, அந்த தகப்பன், பிசாசு பிடித்தவனுடைய தகப்பன் சொன்னதை போல நீங்களும் நானும் என்ன சொல்லணும்? நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல செல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தபடினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. சரி, வேற எப்படி விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது தான் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? விசுவாசத்திலே வளர முடியும். பல நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் என்னென்னா, தேவனுடைய வசனத்தை கேட்பதில்லை. பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? பாடல்களை கேட்போம். பாடல்களை கேட்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும். அதை தான் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என்ன சொல்றது? மழையானது, ஒரு சீடு வளரணும்னா என்ன வேணும்? மழை வேண்டும் அல்லது தண்ணீர் வேண்டும். அவைகள் இருந்தால் மாத்திரமே அவைகள் வளர முடியும். அப்போ அந்த தண்ணீர் என்னவா? மழை என்னதான்? என் உபதேசமும் பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனமும் இறங்கும். உபதேசம் வேண்டும். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் பைபிள் படிக்கிறோம் இல்லை? நல்ல பைபிள் படிக்கிறோம். ஆனால் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், உபதேசங்கள் மிகவும் முக்கியம். ஏதோ சண்டை வந்தோம், வசனத்தை 45 நிமிஷம் கேட்டோம் போனோன்னு என்று இல்லாமதபடிக்கு நீங்கள் அந்த வசனத்தை, நீங்கள் உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். அந்த வசனங்களை கேட்கணும். நல்ல வசனங்களை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அந்த வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படி இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாய் என்னிடத்திலே திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அது விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவருடைய வசனம் எந்தெந்த இடங்களிலே இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் விசுவாசம் வளரும். நீங்களும் நானும் அவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் திருப்பிக் கொள்வோம். ஏன் அந்த இடத்துல இன்னும் பயிர்கள் வரவில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்னும் உண்டாகவில்லை. ஏன்னா எதுவுமே முளைக்கல. மழையை பொழிய செய்யவில்லை. விதைகள் இருக்கிறது, ஆனால் அவைகள் முளைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் என்ன இல்லை? மழை இல்லை. மழை என்பது தேவனுடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள். இவைகளை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அனுதினமும் தேவனுடைய வசனத்தை வாசித்தால் அநேக நேரங்களில் நமக்கு புரிவதில்லை. அவருடைய உபதேசத்தை, இன்டர்பிரிட்டேஷனை நீங்களும் நானும் கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமா? பெருகும்.
பெருகுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது தேவனுடைய உபதேசத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். மார்க்கு 9:29 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்கிறார், அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த பிசாசுகளை துரத்த வேண்டுமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள முடியுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபமும் உபவாசமும் வேண்டும். எத்தனை பேர் கையில் மொபைல் இருக்கு? இப்போ இந்த மொபைலில் நெட்வொர்க் இல்லைன்னா என்ன ஆகும்? யூஸே இல்லை, பேசாமல் தூக்கி கீழே போட்டுடலாம். அது ஆப்பிளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் நெட்வொர்க் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ப்ரேயர் என்பது நம்முடைய நெட்வொர்க், நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு. அந்த நெட்வொர்க் வேணும். சரி, நெட்வொர்க் இருக்குது, சார்ஜே இல்லைன்னா என்ன ஆகும்? யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. அப்போ அந்த சார்ஜ் என்னென்னா நீங்களும் நானும் உபவாசிக்க வேண்டும். அந்த உபவாசம் அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். நீங்களும் நானும் தேவனோடு கூட உறவு வைத்து கொள்வதற்கு எது உபயோகமாக இருக்கிறது? ஜெபம். நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்குகிற போது, ஃபாஸ்டிங் பண்ணும்போது, அப்போ தான் நீங்களும் நானும் தேவனோடு கூட கனெக்ட் ஆகி இருக்க முடியும். அப்போ தான் விசுவாசம் என்ன ஆகும்? வர்த்திக்க முடியும். விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியாக ஒரு காரியம். எபிரேயர் 12:1 வாசிப்பேன் யாராவது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். போதும், இவ்வளவு சாட்சிகள் இருக்குது. என்னென்ன சாட்சிகள் இருக்குது நம்ம படித்தோம். என்னது? ஆபேல், ஏனோக்கு, நோவா, அதுக்கப்புறம் யார்? ஆபிரகாம், அப்புறம் சாரா, அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, யோசேப்பு, மோசஸ், அப்புறம் யார்? கிதியோன், அதுக்கப்புறம் பாராக், எப்தா, சிம்சோன், தாவீது, சாமுவேல். இவர்கள் எல்லாம் 16 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்பரில் தப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. 16 பேர் விசுவாச வீரர்கள், ஹீரோ ஆஃப் ஃபெய்த். இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தில் வீரர்களாக இருந்தாங்களாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு காரியம் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 11:39 வாசிப்போம். இந்த 16 பேரும் விசுவாசத்தினாலே என்ன பெற்றார்களாம்? நற்சாட்சி பெற்றார்களாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமலே போனார்கள். இவர்களெல்லாம் யாரு? ஹீரோ ஆஃப் ஃபெய்த். ஆனால் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவர்கள் அடையாமல் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் ரிசீவ் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் வழி நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார். அவர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் பெருகும். எத்தனை காரியம் பார்த்தோம்? 7 காரியம் பார்த்தோம். இப்போ சுருக்கமாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த காரியம் போயிடலாம். சுருக்கமாக சொல்லுங்கள், என்னென்ன காரியம்னு. முதல்ல, தேவன் மீது நீங்களும் நானும் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அதுக்கடுத்தது பொறுமை வேண்டும். அதுக்கடுத்தது அவிசுவாசத்தை நீக்க வேண்டும். கடவுள் இடத்தில் சென்று நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கும் செய்ய முடியும். அதுக்கடுத்தது அவருடைய வார்த்தையை, வசனங்களை, உபதேசங்களை கேட்க வேண்டும். அப்புறம் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய முடியும். சரி, விசுவாசம் 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 சொல்லிட்டோம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, விசுவாசம் அப்படின்னா என்ன? அது
எபிரேய புஸ்தகத்தில் இருக்குது. சுருக்கமாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், விசுவாசம்னா என்ன? சரி, வேற மார்க்கு 4:39 சொன்ன மாதிரி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இல்லை? காற்றையும் கடலையும் தேவன் அதட்டின பின்பு என்னாச்சு? மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. சரி, உங்கள் நிலைமையும் புரியுது. என்ன சொன்னாலும் நீ தப்புன்னு தான் சொல்ல போகிற, எதுக்கு நான் சொல்லிட்டு இல்லை? வேதாகமத்தில், வேதத்தின் அடிப்படையிலே விசுவாசம் 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பிரைமரி ஃபெய்த், அடிப்படை விசுவாசம். அடிப்படை விசுவாசம் வேதாகமத்தில் அநேக இடங்களில் ட்ரஸ்ட், ஹோப், ஃபெய்த், பிலீவ்லாம் இருக்குது. ஆனால் தமிழில் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? மொழிபெயர்ப்பில் வார்த்தை இல்லாதனால விசுவாசம் இப்போ தான் வந்துச்சு, இல்லைன்னா நம்பிக்கை தான் போட்டாங்க. பொது மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன போட்டாங்க? நம்பிக்கைன்னு தான் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய எடிஷனில் தான் விசுவாசங்கிற வார்த்தையே ஆட் ஆகிருக்கு. அப்போ பிரைமரி ஃபெய்த்தில் 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று ஃபுல்ஃபில் ஆன காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதெல்லாம் நடந்துச்சா? நடந்து முடிஞ்சிருச்சா? நடக்கணுமா? நடந்து முடிஞ்சிருச்சா? நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஃபுல்ஃபில்டு, முடிந்த காரியங்கள். அதை ட்ரஸ்ட், கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை என்ன சொல்கிறோம்? ட்ரஸ்ட் என்று சொல்கிறோம். செய்ய போகிற காரியங்கள், அவர் உங்களையும் என்னையும் கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். மீண்டும் அவரோடு கூட வருவோம். 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வோம். அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதன் பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியும் நமக்கு கொடுப்பார். அதிலே பங்கு பெறாதவர்கள் நித்திய அக்னிக்குள்ளாக செல்வார்கள். இவைகள் எல்லாம் நடந்துருச்சா? நடக்கணுமா? நடக்க போவது. இவைகளை சொல்வது ஹோப். பொதுவாக ஹோப்னா என்னென்னா, இப்போ போயிட்டுருக்கோம், ஒரு 50% நடந்துருச்சு, ஒரு உத்தரவாதமாக தெரியும். 50% கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம், எப்படியும் பாஸ் பண்ணிடுவோம் இல்லை? அப்படிங்கிறது ஹோப். ஹோப்னா என்னென்னா, சில எவிடன்ஸ் எல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்வோம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறது ஹோப். அப்போ பிரைமரி ஃபெய்த்தில் 2 இருக்குது. ஒன்று ட்ரஸ்ட்டு, இன்னொன்று ஹோப். அந்த ஹோப் நமக்கு தெரியும், ஏன்னா வேதாகமத்தில் எழுதியிருக்குது. அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆகையினால இவைகள் எல்லாம் நடக்கணும். இதை யார் நம்புகிறாங்கன்னா பிசாசும் நம்புதான். யாக்கோபு 2:19 வாசிப்போம். பிசாசு நம்புதான். கரெக்டா இல்லையா? பிசாசு நம்புது. சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 8:29 மத்தேயு 8:29 வாசிப்போம். யார் கூப்பிட்டா? லேகியோன். பிசாசு கூப்பிடுறான். என்ன சொல்கிறான்? யாருடைய குமாரனே? தேவனுடைய குமாரனே. அப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லை? பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டீர். எப்போ வரணும்? ட்ரிபுலேஷன் வரணும், அந்தி கிறிஸ்து வரணும், அதுக்கப்புறம்தான் நீர் எங்களை தண்டிக்க வேண்டும். ஆனால் நீ எப்போ வந்துட்டீர்? முன்னமே வந்துட்டீங்களே. அப்போ இவைகளை எல்லாம் யார் நம்புகிறா? பிசாசுகளும் நம்புகிறார்கள். அதனால தான் யாக்கோபு 2:19 சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்கப்பா. எந்த விசுவாசத்தை? பிரைமரி விசுவாசத்தை விசுவாசிக்கிறீங்க, ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, நடந்த காரியங்களை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய காரியங்களை நீங்கள் ஹோப் பண்ணுறீங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா? பிசாசும் பண்ணுது. இது மட்டும் பண்ணுறதுனால நீங்கள் யார் இல்லை? கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போ இந்த பிரைமரி ஃபெய்த்தை
நீங்களும் நானும் வைத்திருப்பது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நீங்களும் நானும் வைத்திருக்கிறது என்னது? செகண்டரி ஃபெய்த். செகண்டரி ஃபெய்த் வேணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அன்பே பெரியது. இப்பொழுது என்ன இருக்கான்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, அவைகளில் அன்பே பெரியது. இப்போ அன்பை விட்டுறலாம். இப்போ 2 காரியத்தை மட்டும் முதல்ல பார்ப்போம். முதல்ல என்னது? இப்பொழுது விசுவாசம். அதை விட்டுறக்கூடாது. இப்பொழுது விசுவாசம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் நிச்சயமாக இருக்கிறது. தமிழில் அப்படி எழுதிட்டாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆகும்? நவ். நவ்னா தமிழில் என்னது? இப்பொழுது. அப்போ இந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? இப்பொழுது என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். எங்கெங்கெல்லாம் விசுவாசம் என்று இருக்கிறதோ அப்பெல்லாம் என்ன வரணும்? நவ், ப்ரெசன்ட். நீங்களும் நானும் இப்போ விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ 3 காரியங்கள். ஒன்று வந்து ஃபெய்த், பிலீவ், லவ். இந்த 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் சுருக்கமாக. ஃபெய்த். ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்வார் என்பது விசுவாசம் அல்ல. பொது மொழிபெயர்ப்பில் பார்த்தா அந்த இடத்துல நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்று சொல்லி 3 காரியங்கள் இருக்குது. நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசம், நம்பிக்கை என்று சொல்லி. அப்போ விசுவாசம் என்பது எனக்கு கர்த்தர் செய்வார் என்பது விசுவாசம் அல்ல. கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்புவது விசுவாசம். இப்போ எனக்கு செஞ்சிருக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் யாருடைய மகனும் மகளுமாக இருக்கிறோம்? கர்த்தருடைய, இந்த உலகத்தை படைத்த கர்த்தருடைய குமாரனும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்பது விசுவாசம். நீங்களும் நானும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது என்று சொல்வது தான் விசுவாசம். நீங்கள் கேட்கலாம், எங்கெங்க ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் என்னை இந்த உலகத்திலே சுகமாய் வைத்திருக்கிறார் என்று நம்புவது என்னது? விசுவாசம். இப்போ நம்ம கேட்கலாம், எங்கெங்க சுகம் இருக்குது? கையில் வலி இருக்குது, வீக்கத்தை பார்த்தா வீக்கம் இருக்குது இல்லை? வேதாகமத்திலிருந்து 2 காரியங்களை பார்ப்போம். 2 இடத்துல. முதலாவதாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் பாருங்கள், அப்புறமா எடுப்போம். 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? கல்தேய பட்டணம் ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? வரவழைக்கிறார். வரவழைத்து 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே, எங்கே ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாரு? நான் என்னுடைய வீட்டு யார் இருக்கிறா? எலியேசர் தான் விசாரணைக்காரனாக இருக்கிறான், எனக்கு சந்தானம் இல்லையே. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்ன செய்வேன்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியில் உள்ள மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததியை பெருக்குவேன். இப்போ என்ன இல்லை? ஒரு குழந்தையே இல்லை அவருக்கு. அது இல்லாமல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்போம். ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உயர்ந்த தகப்பன். உயர்ந்த தகப்பன். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமை அழைத்து
நீ உயர்ந்த தகப்பனாக தான் இருந்த, பட் இப்போ என்னவா இருக்க போகிற? ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனாக மாறுவாய் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? புது பேர் வச்சிட்டாரு. இப்போ சாராலாம் அவங்கள கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றாரு? ஆபிரகாம் அப்படிங்கிற. ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? ஜாதிகளின் தகப்பன். இப்போ கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இவருக்கு ஒரு குழந்தையே இல்லை, இவர் என்ன செய்ய போகிறாராமா? ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறாராம். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 17, 15. ஆதியாகமம் 17. சாராய், முதல்ல சாராய் இருந்து, சாராய் என்று சொன்னால் பிரின்சஸ், ராணி, ராஜாத்தி பேர் இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னது மாதிரியே அழகாக தான் இருந்துச்சு இல்லை? பேரை மாற்றி இப்போ என்ன செஞ்சிட்டாரு? சாரால், மதர் ஆஃப் மல்டி நேஷன், அநேக ஜாதிகளுக்கு அவளை தாய் என்று சொல்லிட்டாரு. இப்போ என்ன இல்லை? வீட்டில் குழந்தை இல்லை. ஆபிரகாம் சாரால் என்ன கூப்பிட்றாரு? சாரால், சாரால், சாரால்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா இவர் என்ன கூப்பிடுது? ஆபிரகாம், ஆபிரகாம். சொல்ல 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 அவளுடைய உடம்புல என்ன ஆச்சா? எல்லா காரியங்களும் மாறுச்சு. அவர்கள் விசுவாசித்தார்கள். அவங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைத்தவருமாகிய தேவன். சும்மா எழுதியிருக்கலாம் பரிசுத்த போல் தேவன் என்று சொல்லி. அவர் சொல்றாரு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இல்லாததை இருக்கிறவரா. ஆபிரகாம் அவனுக்கு இல்லாததை இருப்பதாக அவன் விசுவாசிக்கிறான். முதல்ல சொல்றான், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி அவன் விசுவாசித்த போது அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் மீண்டுமாக அவைகள் எல்லாம் புத்துயிர் பெற்று மீண்டுமாக அவனுக்கு ஈசாக்கு, சாராளுக்கு ஈசாக்கு பிறந்தான். நம்ப தான் நம்ம அநேக நேரங்களில் நினைப்போம், நமக்கு வந்தான் நடந்தால் நம்புவோம் இல்லை? ரெண்டு காரியமா மனித குலம் எப்பயுமே கர்த்தர் சொல்லுமா செய்யும், அப்போ நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். கர்த்தர் சொல்கிறாரா, நீ நம்பு நான் செய்கிறேன், நீ நம்பு அப்போ உனக்கு நான் தருவேன். நம்ம என்ன சொல்கிறோம்? செய்யும் அப்புறமா நம்புகிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? நம்பினா. என்ன நம்பினா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அவன் நம்பின போது அவனுடைய சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்களும் நானும் அதை நம்ப வேண்டும். நீங்களும் நானும் சொல்லணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். யாக்கோபு ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 37வது வசனம். போதும், சுருக்கமாக இந்த காரியத்தை பார்த்துருவோம். யாக்கோபு என்ன செய்கிறாரு? 7 வருஷம் யாருக்காக வேலை செஞ்சார்? லாபான் இடத்துல யாருக்காக வேலை பார்த்தாரு? ராகேலுக்காக வேலை பார்த்தார். அவர் ராகேல் தராம என்ன யாரை கொடுத்துட்டாரு? லேயால கொடுத்துட்டாரு. அப்புறம் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார்? இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யுன்னு சொன்னார். இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு யாரை திருமணம் செஞ்சார்? ராகேலை திருமணம் செஞ்சுட்டார். இப்போ அது முடிஞ்ச உடனே அவர் போய் லாபான் இடத்துல போய் கேட்குறாரு, நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன், இந்த 16ஆம் இருந்தது வரைக்கும் போதும், 15-16 வருஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? திரும்பி போகிறேன், அதனால் எனக்கு என்ன வேணும்? சம்பளம் கொடுன்னு கேட்குறாரு. லாபான் சொல்கிறாரு, சம்பளம் தரணுமா? எப்படி சம்பளம் தரணும்னு எதிர்பார்க்குற? சரி, இப்போ ஒன்று செய்வோம், இது வரைக்கும் வேலை செஞ்சாலாம் விட்டுடலாம், இனிமேல் இந்த ஆடுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா குட்டி போடுறதில்
எல்லாம் எனக்கு அப்படின்னாராம். அவர் சொன்னார், சரி இது ரொம்ப நல்லா இருக்குது, வெரி குட். அப்போ ஒன்று செய்வோம், வெளுப்பாக இருக்கிறதெல்லாம் யாரோடது? என்னோடது. கலப்பு நிறமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் யாரோடது? உன்னோடது. இப்படி வச்சுக்கலாம்ப்பா. யாக்கோபு சொன்னார், இது சரியாக இருக்குது, சரி அப்படின்ட்டு போனார். அப்போ அந்த வருஷம் பூரா எல்லா குட்டியும் எப்படி பிறந்துச்சாங்க? கலப்பு நிறமாக போச்சு. போய் லாபான்கிட்ட போய் சொன்னாரா, லாபான் இந்த மாதிரி கலப்பு நிறமெல்லாம் என்னோடது. என்னப்பா நீ கலப்பு நிறம்னு சொல்லிட்ட? நான் கலப்பு நிறம்னு சொன்னேன், அதோட கூட என்ன இருக்கணும்? புள்ளி இருக்கணும்ப்பா. நான் என்னப்பா உன்கிட்ட போய் ஏமாற்றுவேனா? நான் நீ என்னுடைய மருமகன், உன்னை நான் ஏமாற்றுவேனா? கலப்பு நிறமாகவும் இருக்கணும், என்ன இருக்கணும்? புள்ளியும் இருக்கணும்ப்பா. சரி போயிட்டார். இன்னொரு வருஷம் போச்சு. இப்போ கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? கலப்பு நிறமும் புள்ளியும் கொண்டு வந்தார். இப்போ லாபான் சொல்ல, என்னப்பா நீ மறுபடியும் உனக்கு இதே ப்ராப்ளம்ப்பா. கலப்பு நிறமாக இருக்கணும், புள்ளி உள்ளதாக இருக்கணும், வரி உள்ளதாகவும் இருக்கணும்ப்பா. அப்போ தான் அது உன்னோடது, இல்லைன்னா யாரோடது? என்னோடது. இப்படி எத்தனை முறை அவருடைய சம்பளம் மாற்றப்பட்டதுன்னா 10 முறையாக. வாசிப்போமா? ஆதியாகமம் 31:7. ஆதியாகமம் 10 முறை மாற்றினான், இடம் கொடுக்கவில்லை. தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தேவன் யார் பக்கத்தில் இருந்தார்? யாக்கோபு பக்கத்தில். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, சரி இதெல்லாம் போனதெல்லாம் போட்டும், இப்போ இனிமேல் பிறக்கிறதெல்லாம் என்னது? எப்படி பிறக்கணும்? கலப்பாகவும் இருக்கணுமா, புள்ளியாகவும் இருக்கணுமா, வரியாகவும் இருக்கணுமா? இப்படி இஸ்ரவேலில் பிறக்குமா? பிறக்காது. அப்போ தேவன் கனவுல சில காரியங்களை சொல்கிறார். அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, 30ஆம் அதிகாரம் 37, மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் கொடுக்க வரும்போது பொலிவதுண்டு. லாபான் எப்படி ஏமாத்தி இருக்கிறாரு? எத்தனை தடவை ஏமாத்திட்டாரு? 10 times. 10 முறை ஏமாத்திட்டாரு. லாபான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லாபான் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா வெள்ளை, வெண்மை. இன்னொன்று அர்த்தம் இன்னோசன்ட். யாரு இன்னோசன்ட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லலாம்? கபடம் இல்லாதவன். வெள்ளந்தி இல்லை, தமிழில் சொல்லுவோம் வெள்ளந்தி. இப்போ யாக்கோபு போய் யார்ட்டையாவது போய் என் மாமனார் இப்படி ஏமாத்திட்டாருன்னு சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா நீ இப்படி சொல்கிற? லாபான் எப்படிப்பட்டவர்? வெள்ளந்தியான மனுஷன்ப்பா, நல்ல மனுஷன், வெள்ளையான மனுஷன். நம்ம ஊர்லேயும் இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்களாம் தப்பு செய்ய மாட்டாங்கல்ல. வெள்ளையாக இருக்கிறான்ப்பா, அவன் தப்பு செய்ய மாட்டான்ப்பா. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? எத்தன். இவன் எத்தனை, லாபான் எப்படி? எத்தனுக்கு எத்தன். 10 முறை ஏமாத்திட்டான். உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பட்டைகளை, என்னென்ன பட்டைகள்? வாதுமை, புன்னை, வாதுமை, ஹார்மோன் மரங்களுடைய பட்டை எடுத்து இடையில அதை வெண்மை பண்ணி அதை என்ன செய்யணுமா? தண்ணியில் போடணும். இந்த ஆடுகள் குடிக்க வரும்போது அது பார்க்கும். இந்த ஆடுகள் எப்படி இருந்துச்சு? வெண்மையாக இருந்துச்சு, பிளைனாக இருந்துச்சு. அது தண்ணி குடிக்கும்போது அந்த ஆடு என்ன நினைக்குது? அதை பார்த்தோன்னா தான் எப்படி இருக்கிறேன்னு நினைக்குது. என் உடம்புல ஸ்ட்ரைப் இருக்குது, புள்ளி புள்ளி இருக்குது, கலப்பு நிறமாக இருக்கிறேன் என்று சொல்லி அது என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? நம்ப ஆரம்பிச்சிச்சு. நம்பும்போது அவைகள் எல்லாம் எப்படி குட்டி போட்டுச்சான்? அதே போல் குட்டி போட்டுச்சான். அது எப்படி இருந்துச்சு? வெளுப்பாக இருந்த ஆடு எப்படி குட்டி போட்டுச்சு? வரி வரியாக, புள்ளி புள்ளியாக, கலப்பு நிறமாக குட்டி போட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன? அது என்ன செஞ்சிச்சு? நம்புச்சு. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்குள், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், சுகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்பும்போது நம்ம எப்படி மாறுவோம்? சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது நம்ம நினைப்போம், என் உடம்புல வலி இருக்குது. ஆனால் நீங்கள் நம்பணும், நான் சுகம் பெற்றவனாக இருக்கிறேன். ஆகையினால இருக்கக்கூடிய சொற்பமான இந்த காரியங்கள், பிரச்சனைகள், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வலிகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லி நம்புவது நம்பிக்கை. விசுவாசம் என்பது நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்வது விசுவாசம். ஆகையினாலே எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நம்புவது நம்பிக்கை. அதை தான் பொது மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, எதிர்நோக்கு. எதிர்நோக்கு, அதை நம்ம நோக்கி இருக்கிறோம், அது நடக்கும். நீங்களும் நானும் நம்புகிறோம். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள், சுகம் பெற்றவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வலிகளை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே. நீங்களும் நானும் எப்படி அந்த ஆடு அந்த ஸ்ட்ரைப்பை பார்த்துட்டு என்ன நினச்சிச்சு? எனக்கு வரி வரி இருக்குது என்று சொல்லி நம்புச்சோ, அதே போல் நீங்களும் நானும் நம்பும்போது நம்முடைய வலிகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எப்பன்னா நீங்களும் நானும் கர்த்தருக்குள். இந்த வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் யாருடைய புத்திரன்? அகில உலகத்தையும் படைத்த தேவனுடைய புத்திரன், அவனுடைய மகனாகவும் மகளாகவும் இருக்கிறபடினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்பணும். அந்த நம்பும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆகும்? மாறும். இப்போ 2 காரியம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 13:13 என்ன வசனத்தை வாசிப்போம்? இப்பொழுது விசுவாசம், அதை விட்டீங்க நீங்கள். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. இப்போ இந்த அன்புனா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். அன்புனா என்ன? எங்களுக்கு தெரியாத அன்பா உங்களுக்கு தெரியும் இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து கேட்டாங்களாம், இந்த 10 கற்பனைகளில் எந்த கற்பனை பெரிய கற்பனை என்ன? அவர் என்ன சொன்னாராம்? உன் தேவனாகிய தேவனை முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னது? உன்னிடத்திலே அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக. இப்படிப்பட்ட அன்பு நீங்களும் நானும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, நீ நம்புகிற விதம் எனக்கு தெரியும், நீ அன்பு எப்படி செலுத்துவேன்னு தெரியும், ஏன்னா நீ ஒன்றையவே நீ நேசிக்க தெரியல. அதனால் அப்படிலாம் வேண்டாம். என்ன செய்யணும்? ஒரு ஸ்டாண்டர்ட் மேலே கொண்டு போயிட்டார். என்ன செய்யணுமா? நான் உன்னை நேசிப்பதை போல நீ மற்றவர்களை நேசி. ஒரு ஸ்டாண்டர்ட் மேலே கொண்டு போயிட்டார். நீயே உன்னை சிநேகிக்கிற அழகு தெரியுது எனக்கு, அது வேண்டாம். எப்படி வேணும்? நான் உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசி. அப்போ அன்பு. இப்போ ஒரு கேள்வி, இந்த அன்புக்கும் விசுவாசத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை பூரா படித்தா அன்பு என்ன செய்யாது? எருமாப்படையாது, சினமடையாது, கோவப்படாது, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இந்த அன்புக்கும் விசுவாசத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அன்புன்னு சொன்னாலே எனக்கு நினைவுக்கு வருவது என்னுடைய சம காலங்களில் வாழ்ந்த அன்னை தெரசா. இல்லை, அன்னை தெரசா எத்தனை பேர் 1997க்கு முன்னாடி பிறந்தவங்க? அவங்கெல்லாம் அன்னை தெரசாவுடைய சம காலத்தில் வாழ்ந்தவங்க. இல்லை, செப்டம்பர் தேதி மறந்துடுச்சு, செப்டம்பர் 1997 மரித்தார்கள் இல்லையா? அவர்கள் மரித்த போது ஒருவர் கவிதை எழுதினாராம். இப்படி, அன்னை தெரசாவே, நீ ஒருவேளை யாரையாவது ஒரு மனிதனை நீ திருமணம் செய்திருந்தால் இன்றைக்கி உன்னுடைய பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க? இந்த உலகத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் நீ மனிதனை திருமணம் செய்யாமல் கருணையும் அன்பையும் நீ
மணந்தபடினாலே உலகம் உன்னுடைய பிள்ளையாக இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சிநேகித்தாரோ அதே போல் நம்முடைய சம காலங்களிலே வாழ்ந்த அன்னை தெரசா மக்களை நேசித்தார். இந்த அன்பை குறித்து பேசுகிறாரா? இங்கே இந்த அன்பை குறித்து அவர் பேசலை. அப்போ என்ன பேசுகிறார் பரிசுத்த பவுல்? அன்பு என்று எதை சொல்லுகிறார் என்று சொல்லி சீக்கிரமாக முடிப்போம். விசுவாசம் முதல்ல இருந்து வந்துருவோமா? ஒரு தடவை வாசித்துருவோமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விட்டுறாது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்போ சுருக்கமாக சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன? நான் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் யாரு? இயேசுவின் பிள்ளை. ஆகையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஆனாலும் என்னிடத்தில் என்ன இருக்குது? பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வலிகள், வேதனைகள், வியாதிகள் இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பதினாலே கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இவைகள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் என்பது என்னது? எதிர்நோக்கு அல்லது நம்பிக்கை. இவைகளை மாற்றினாலும் சரி, மாற்றாவிட்டாலும் சரி, கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு மாறாது என்று சொல்லக்கூடிய நிலைமை, அதுதான் என்னது? கிரேட்டஸ்ட் ஃபெய்த். ஒரு தடவை சொல்லிடுவோமா? இன்னொரு தடவை. விசுவாசம்னா என்னன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஆகையினாலே என்னுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லா காரியமும் மாறும் என்பது நம்பிக்கை. இவைகள் மாறினாலும் சரி, மாறாவிட்டாலும் சரி, கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்னிடத்திலிருந்து குறையாது என்று சொல்லக்கூடிய நிலைமை என்னது? கிரேட்டஸ்ட் ஃபெய்த். அதை தான் பரிசுத்த பவுல் 13ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக சொல்கிறார். என்னென்ன செய்யணும்? கர்த்தர் மீது இருக்கக்கூடிய அன்பு. இதுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு பார்த்துருவோமா? தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். டைம் இல்லை. 18, 16, 17, 18 வாசிப்போம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் 16லேருந்து வாசிப்போம். நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காளம், நாகசூரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள. நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, சரி ஏதோ நடந்து போச்சு, அதை மன்னிச்சிருவோம். இப்போ என்ன செய்வோம்? மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் வாசிப்போம். இப்போ என்ன செஞ்சிருங்க? தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவுடைய அந்த விசுவாசம் பாருங்க. எங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் எங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிலே ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நிலைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும். அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை பிள்ளைகள் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே வாழ்ந்தார்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறினாலும் மாறட்டும், மாறலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் மீது இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மாறாது. கர்த்தர் விசுவாசம்னா என்னன்னா, நம்ம நினைத்தது கிடைக்கும் என்பது
விசுவாசம் இல்லை. நான் நினைத்தது கர்த்தர் கொடுப்பாரு, சப்போஸ் அதை கொடுக்காட்டியும் கர்த்தர் கொடுப்பதை நான் என்ன செய்வேன், மன ரம்மியமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை தான் கிரேட்டஸ்ட் ஃபெய்த். இந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்னை பிரிக்கக்கூடும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும். எங்கிருந்து ஆரம்பித்தோம்? அற்ப விசுவாசத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18வது வசனம் வாசிப்போம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருக்குள்ளாக நீங்களும் நானும் என்ன சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கடந்து வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். பிரேஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல பார்த்தோம். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். எந்த சூழ்நிலையில் எழுதுறாரு? சிறையில், ரோமாபுரியின் சிறையில் இருந்துட்டு அவர் சொல்றார், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட கிரேட்டஸ்ட் ஃபெய்த்துக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம், கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இன்றைக்கி நம்ம இடத்துல இருப்பது அற்பமான விசுவாசமாக இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தில் கவலைகள் இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தில் பயம் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம். நம்முடைய விசுவாசம் அற்பமான விசுவாசமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வந்து, இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் உண்மை, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்கும்போது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவர், விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை என்னை அனுதினமும் வழி காட்ட அல்ல, வழி நடத்த, வழி காட்ட என்று சொல்லும்போது அநேக நேரத்தில் இந்த பக்கமாக போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் நம்மோடு கூட ட்ராவல் பண்ணி நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து நம்மோடு கூட ட்ராவல் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். எப்படிப்பட்ட விசுவாசம்? அந்த ரோம நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை போல அல்ல, கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை போல கிரேட் ஃபெய்த் அல்ல, கிரேட்டஸ்ட் ஃபெய்த். இவைகள் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி என்று சொல்லக்கூடியது. அத்திமரம் தன்னுடைய பலனை கொடுக்காமல் போனாலும், எந்த சூழ்நிலையிலும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்கின்ற அந்த கிரேட்டஸ்ட் ஃபெய்த்துக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வருவார். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் நீ தந்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் எங்களோடு கூட பேசினீர். கடந்த 3 வாரங்களாக எங்களோடு கூட பேசினீர். விசுவாசத்தையும் விசுவாசத்தின் நிலைகளையும், தகப்பனே விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க முடியும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. என்னையும் எங்களையும் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோப்பா. நீர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்களுடைய விசுவாசம் தகப்பனே என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். குயவன் கைகளிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல என்னையும் எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் பண்ணையும் விசுவாசமுள்ள ஒரு பாத்திரமாக
என்னையும் எங்களையும் வனையும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம். வரக்கூடிய நாட்களிலும் நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.